இரண்டாவது தானியேலை குறித்து பார்க்க போகிறோம். அந்த தேவமணியுடைய வாழ்க்கையில சோத்திரம் எத்தனையோ நன்மையான காரியம் என்றால் அவர் ஒரு ஜெப வீரன். தானியேல் எப்படிப்பட்டவர்? ஜெப வீரர். சங்கீதம் 55:17 சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் என்ன பண்ணுவேன்? தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். இப்ப சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை தானியேலுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். வேற எந்த மனுஷனை குறித்தும் இப்படி சொன்னதில்லை. தானியேலை குறித்து தான் அந்த சாட்சி வருகிறது. 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறது. அந்தி சந்தி மத்தியானம், காலை மாலை இரவு, காலை மாலை மதியம், இந்த 3 வேளை தவறாமல் ஜெபிக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ள தானியேல் என்ன பண்ணியிருக்கிறார்? கடந்து வந்திருக்கிறார். வாசிங்க தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். என்ன பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு? இனி ஜெபிக்க கூடாதுன்னு அரசாணை, ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு. 1 மாத கால அளவும் யாரும் அவங்க தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது? வழிபடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நான் சொல்றதான் இந்த 1 மாதம் கேட்கணும். ராஜாவுடைய சிலையத்தை என்ன பண்ணணும்? வணங்கணும் அப்படின்னு அரசாணை. அந்த இவர் ஒரு அரசு அதிகாரியா இருந்ததுனால இவருக்கு அந்த ஆர்டர் வருது. அந்த ஆர்டர்ல இவர் என்ன பண்றார்? கையெழுத்து போடுகிறார். கையெழுத்தை போட்டதற்கு பின்பதாக தன் வீட்டுக்குள்ளே போய், அவர் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, பலகணிகள் அப்படின்னா ஜன்னல் வாசல்லாம் நல்லா திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, பத்தியில தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணா அரசாங்கம் என்ன தண்டனை வச்சிருக்கு தெரியுமா? மரண தண்டனை. மரண தண்டனை வரும் என்று தெரிந்தும் அவர் என்ன பண்ணுகிறார்? வீட்டை பூட்டுக்கிட்டு ஜெபிக்கல, வீட்டு வாசல் எல்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு முன்பு செய்து வந்ததை போல, அப்படின்னா தினமும் அவருடைய ரொட்டீன், அவருடைய வழக்கம் அதுதான். காலையில மதியத்துல இரவு வேளையில அவர் ஜெபிக்கிறது வழக்கம். அதை எதுவும் யாரும் என்ன முடியாது, தடை செய்ய முடியாது. அவர் எப்பொழுதும் போல என்ன பண்ணுகிறார்? 3 வேளை அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தானியேலுக்குள்ள பல தரிசனங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். சோதரம் அந்த காலத்துல இந்த காலத்துல நடக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணி இருக்கு? அவருக்கு வெளிப்பாடு. சோத்திரம் அந்த கிறிஸ்து ஆட்சி வரைக்கும் ஆமை சோத்திரம் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தானியேலுக்கு என்ன பண்ணார்? வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப சோத்திரம் அவர் தனியாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுகிறார்? கடந்து போகிறார். 21 நாட்கள் உபவாசம் இருந்து என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிற இடத்திற்கு கடந்து போகிறார். அப்ப உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார், கூடி ஜெபிக்கிறார், தினமும் 3 வேளை என்ன பண்ணுகிறார்? தவறாமல் ஜெபிக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஆண்டவரே தானியேலை போல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க? கிருபைதாங்க. பிள்ளைகள் அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் கடந்து வரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். தானியேல் 2:17-18-19 வாசிங்களே. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப தானியேல் சோத்திரம் தனியா ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, தன்னுடைய நண்பர்களோடு கூட என்ன பண்ணுகிறார்? கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அதனால தேவன் தரிசனத்திலே சகல காரியங்களை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்கள் நான் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஒன்னு ஸ்தோத்திரம், நம்ம ஒவ்வொரு நாளும் 3 வேளை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதிகாலையில ஜெபிச்சிருங்க, இரவு வேளையில ஜெபிச்சிருங்க, குடும்பமாய் கூடி ஜெபிச்சிருங்க. இப்படி 3 வேளை தவறாம நீங்கள் நானும் ஜெபிக்கணும். அதை தொடர்ந்து ஸ்தோத்திரம் நம்ம கூடி இப்படி வரோம் பத்தியா, சபையில கூடி வருகிறோம். ஆமே ஸ்தோத்திரம். சில இடங்களில் கன்வென்ஷன் கூட்டம்னா கூடி வந்து அப்படி கூடி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதை தவிர்த்தரக்கூடாது. அதுக்கப்புறம் உபவாச நாட்கள் கூடி ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில் உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த அனுபவங்கள்லாம் யாருக்குள்ள இருந்தது? தானியேலுக்குள்ள இருந்தது. அப்ப ஆண்டவரே தானியேலுக்குள்ள இருந்த இந்த தெய்வீக அனுபவம் எனக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணணும்? கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கணும். அப்படி அந்த அனுபவம் இருந்ததுனால தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? தானியேல் 6:28 வாசிங்க. தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்துல 3 ராஜாக்கள் ஆளுகை செய்றாங்க. யார் ஆளுகை செய்தால் என்ன, எந்த ஆட்சி தேசத்துல நடந்தா என்ன, அதை குறித்து தானியேலுக்கு கவலை இல்லை. ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் தேவனுக்கு விரோதமானவர்கள். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியின் காலத்திலும் தானியேலுடைய காரியங்கள் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. தேசத்திற்கு தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தார். இவரே தேவன் என்பதை விளங்க பண்ணினார்.
எல்லா ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள் வந்தால் 3 ராஜாக்களுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருக்க காரணம் தானியேலுடைய ஜெப ஜீவியம். அல்லேலூயா. அதனால யார் வேணாலும் தேசத்தில் ஆளுகை செய்யட்டும், மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய காரியங்களை யார் ஆட்சி செஞ்சா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை போல இருப்போமானால் நம்முடைய காரியங்கள் முழுவதையும் தெய்வம் என்னவாய் மாற்றி கொடுப்பார்? ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். தானியேலை போல ஆண்டவரே எங்களையும் பிள்ளைகளையும் ஜெப வீரர்களா என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. 3 வேளை ஜெபிக்கணும். கூட்டங்களிலே கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில் உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா.